எலித்தொல்லை தாங்க முடியலன்னு உங்க எல்லார்கிட்டயும் நான் கேட்டேன். ஆளாளுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த புகையிலைய வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் அந்த வேலையை பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த எலி பையன் என்னென்னமோ பண்ணி வச்சுட்டான். இப்ப டிஸ்பிளே புடுங்கிருச்சு. ராட் பையன் இன்னும் உள்ள பூந்து என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. கார் பிளே வந்து சொல்லி முடிச்சிட்டான் போல இருக்குது. இங்க கடைக்கு எடுத்துட்டு வந்து ஃபுல்லா என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன ஆச்சுன்னு பாருங்கன்னு. கையோட வந்து ராட் மெஷ் அடிச்சு கொடுத்துருங்கன்னு அவட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அடிச்சிடலாம். இதுக்கு மேல என்னால சத்தியத்துக்கும் முடியாது. ஏன்னா கார் பிளே எல்லாமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா மேப் பாக்குறது எல்லாமே ரொம்ப கஷ்டம். அதனால இது ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இப்போ செலவு எக்ஸ்ட்ரா. ராட் மெஷ் அடிச்சு தரேன்னு சொன்னாரு. சரி ஓகே அடிச்சு கொடுத்துருங்க, புண்ணியமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவர் முன்னாடி போனட் கேட்டே. ஆனா இங்க இல்ல டேஷ்போர்ட் அப்படின்னா ஐயோ அதெல்லாம் எங்களுக்கு ஓபன் பண்ணி பண்ண தெரியாது, நீங்க வந்து ஷோரூமே போயிருங்கன்ட்டாங்க. ஆக மொத்தம் பண்ணல. இனி எலி மருந்து தான், வேற வழி இல்லை. ப்ளூ கிராஸ் வந்து என்னை இழுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, என்னால வந்து இந்த ராட்டு தொல்லையே தாங்க முடியல. நிஜமா ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. பாப்போம், அப்டேட் சொல்லிட்டே இருக்கேன்.